எல்லாருமே வந்து வீரப்பனை தான் பிரதானப்படுத்தி கதைகளை சொல்லியிருக்காங்க. அவர் நல்லவரா, கெட்டவரா? நல்லவரா, கெட்டவரா? அ பொதுமக்கள் சைட்லேருந்து வீரப்பனை பிடித்தவர்கள் எடுத்த யூடியூப் வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஹீரோவா கொண்டாடிட்டு இருப்பாங்க. போலீஸ் தரப்புலேருந்து எடுக்கப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் வில்லனா தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா, இந்த கதையில இவங்க எல்லாருமே சொல்ல மறந்தது எதுன்னா, இவங்களால பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களோட வாழ்வியல், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சொல்ல மறந்துட்டாங்க. வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற பேர்ல அவ்வளோ மக்கள் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அத்தனை பேரோட வாழ்வியல் நாசமாயிருக்கு. பல ட்ராமாக்கு வந்து அவங்கள உள்ளாக்கியிருக்காங்க இல்லையா? இது எங்கேயுமே வரல. இன்ஃபேக்ட் எந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் ஒரு டைரக்டரா போறதுக்கு முன்னாடி எனக்கே அது தெரியாது. ஒர்க் ஷாப்புங்கிற பேர்ல இத்தனை பேர் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்காங்க. இத்தனை ஆண்கள் வந்து உருக்குலையாம சிதைக்கப்பட்டிருக்காங்க. ஃபேக் என்கவுண்டர்ஸ்ங்கிற பேர்ல சாகடிக்கப்பட்டிருக்காங்கலாம் தெரியும்போது அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா? ரொம்ப முரட்டுத்தனமா ஒரு 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 தலையை வெட்டி அதை கருக்கின அது இங்கே வச்ச அந்த லெவல் ரேஞ்சில் பேசுகிற ஒரு மனுஷன், அதே இன்னொருத்தர் வந்து இன்னொரு இடத்துல வந்து மிமிக்ரி பண்ணி காட்டுறாரு, காமெடி பண்ணுறாரு, கிண்டல் பண்ணுறாரு, மற்றவங்கள நக்கலாக ஹியூமர் அவ்வளோ ஒரு நகைச்சுவை இது பண்ணுறாரு. ஸோ வேறு 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 டைமென்ஷன்ஸ் அவரோடது கிடைக்கும் போது நமக்கு என்னென்னா ஒரு மிக்ஸ்ட் பேக்காக தான் இருந்துச்சு. அது ஏதோ ஒரு பர்டிகுலர் அதிகாரியோட பேரோ ஒரு அரசியல்வாதியோட பேரையோ சொல்கிறதுனால அது ட்ரெய்லரில் ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ணும். வீரப்பன் இவரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க, சென்சேஷனலைஸ் பண்ணுங்கிறது யாருக்குமே அதில் உடன்பாடே கிடையாது. ஏன்னா இந்த கதையில் அவ்வளோ ரத்தமும் வலியும் மனித உயிர்களும் இன்வால்வ் இருக்கிறதுனால அந்த கதையை நேர்த்தியாக சொன்னால் போதுங்கிறதா இருந்தோம். அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை வந்து அவங்க கிராஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படின்னா என் கையை இப்படி கட்டிடுவாங்க, என் சேலையெல்லாம் உருடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் நான் உங்களை என்னோட பிள்ளைகளாக நினச்சி சொல்கிறேன், அவங்க கரண்ட் ஷாக் கொடுக்கும்போது சேலையாக நான் ஒன்றுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது அப்படியே எல்லாரும் அப்படி கேமரா பின்னாடி இப்படி 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 ஆகிட்டோம். கேள்வி கேட்குறவரால் அடுத்த கேள்வி கேட்க முடியல. இதை வீரப்பன் செஞ்சுருந்தாருன்னா அது வேற. இதை வந்து அரசோட உதவியோட அரசோட பவர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்க அந்த போலீஸ் வந்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்கங்கிற தைரியத்தில் பண்ணுறது இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் 4th எபிசோடில் பார்க்குற நிறைய விக்டிம் டேப்ஸ் எல்லாமே வந்து எங்ககிட்ட இருக்கிற டேப்ஸ்லேருந்து ஒரு 10% தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா அதை நாங்கள் செலக்ட் பண்ணும் போதுமே எங்களுக்குள்ளே இருக்கிற மனித அபிமானம் இல்லை, அது வந்து ஒரு உரட்டும். இது ஒரு சேஃப் ஜோன்ல போதா இந்த சீரீஸ் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இதில் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவோட புகைப்படமோ இல்லை அவங்கள பற்றின ஹெட்லைன்ஸோ வச்சிருக்க மாட்டோம். புனித தமிழ் மற்றும் ஃபெமிபிக் நேயர்களுக்கு வணக்கம். கூசை முனுசாமி வீரப்பன் ஜிஃபைல எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய விமர்சனங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த ஆவணப்படத்துடைய டைரக்டர் மற்றும் மியூசிக் டைரக்டர் நம்மளோட இருக்காங்க, பேசணும். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்கள்கிட்ட முதல்ல எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு முன்னாடி என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நிறைய விமர்சனங்கள் நாங்களும் பார்த்தோம். நிறைய பேர் வந்து வரவேற்பும் கொடுத்துட்டு இருக்காங்க, வாழ்த்து நிறைய கொடுக்குறாங்க, விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வீரப்பன் பற்றி தமிழ்ல ஏகப்பட்ட தொடர்கள், ஏகப்பட்ட படங்கள், தொலைக்காட்சியிலேயே தொடர்கள்லாம் வந்திருக்கு. நீங்க இதை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இதில் முதல் காரணம் வந்து இது வரைக்கும் யாரும் இந்த கதையை சொல்லலை. வீரப்பன் பற்றி நிறைய கதை இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போது இந்தியன் எபிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ராமாயணம் மகாபாரதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்மீகி இது ஒரு வெர்ஷன் இருக்குது, வேறு வெர்ஷன் இருக்கும். இப்போ புதுசாக இப்போ யாராவது ஒருத்தர் என்ன கூட ராமாயணத்தை அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு வெர்ஷன் எழுதுவாங்க. அதை வந்து வேறு ஜென்ரேஷனுக்கு வேறு மூலியமாக ஏதோ ஒரு வகையில் அந்த கதைகளை சொல்ல ட்ரை பண்ணுறாங்களா. அது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குட் வெர்சஸ் ஈவில் தான் இருக்கும். அதுக்கு நடுவில் கிளை கதைகள் நிறையா இருக்கும். அது மாதிரி வீரப்பனோட எப்பிக்குமே ஒரு கிராண்டர் எப்பிக். அந்த ஸ்டோரியே ஒரு பெரிய கிராண்டர் எப்பிக். அது வெறும் வீரப்பன் அவர்களை பற்றின கதை மட்டும் இல்லை. நீங்கள் வீரப்பன் அப்படிங்கிறவரை மறந்துட்டு அந்த கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மலைவாழ் கிராமத்தில் இருக்கிற வேட்டையை பிரதானமாக ஒரு ஆக்குபேஷனாக வச்சுருக்க ஒரு குடும்பம். அப்போது வேட்டை தடையை வந்து அரசாங்கம் அறிவிக்குது. அவங்க அறிவிக்கிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கலாம். வனவிலங்குகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், வனத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். பட் அதனால வர ஒரு டாமினோ எஃபெக்டில் ஒரு ரிப்பர்கஷனால் அவரால் வேட்டையாட முடியல. ஆனாலும் அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. ஸோ அப்போது வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக அவர் தள்ளப்படுறாரு. அதனால் ஒரு பகை, அதனால் ஒரு கொலை, அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல்னு அது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி போயிட்டே இருக்கு, ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா? இதில் எல்லாருமே வந்து வீரப்பனை தான் பிரதானப்படுத்தி கதைகளை சொல்லியிருக்காங்க. அவர் நல்லவரா, கெட்டவரா? நல்லவரா, கெட்டவரா? பொதுமக்கள் சைட்லேருந்து வீரப்பனை பிடித்தவர்கள் எடுத்த யூடியூப் வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹீரோவாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. போலீஸ் தரப்புலேருந்து எடுக்கப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் வில்லனாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கதையில் இவங்க எல்லாருமே சொல்ல மறந்தது எதுனா, இவங்களால பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களோட வாழ்வியல், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இதெல்லாமே சொல்ல மறந்துட்டாங்க. அதை மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு சொல்லணுங்கிறது தான் எங்களோட மெயின் இன்டென்ஷன், இந்த கதையோட இன்டென்ஷன். ப்ளஸ் எல்லாருமே கேட்குறது வந்து முதல் கேள்வியாகவும் இல்லை ஏதோ ஒரு வகையில் வீரப்பன் நல்லவராக கெட்டவராகவும் ஒப்பீனியன் என்னென்னு.
அவர் நல்லவர் கெட்டவருங்கிற டாபிக்குள்ளே நம்ம போகவே வேண்டாம். ஏன்னா அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு இல்லையா? இல்ல போக முடியுமானா? போக வேண்டாம்னு நினைக்கிறேன். போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான நோக்கம் எங்களுது இல்ல. வீரப்பனோட கேரக்டர் நீங்க ஸ்டடி பண்ணீங்கனாலே பல டைமென்ஷன்ஸ் இருக்கு அவர் கேரக்டருக்கு. நீங்க அத டிராவல் பண்ணி வரும்போதே அதுக்குள்ள நெறைய கதைகள் இருக்கு. அதாவது அவர் வாழ்ந்த ஊர் மக்கள், அந்த வாழ்வியல், அவங்க ஏன் இந்த மாரி ஒரு வேலைக்குள்ள போறாங்க? நீங்க ஒரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா, ஒரு எபிசோட்லயும் டாபிக் ஆஃப் டிஸ்கஷனா ஒண்ணு இருக்கும். நீங்க முதல் எபிசோட் பார்த்தீங்கன்னா, வீரப்பன் வந்து கிட்டத்தட்ட வனத்துறையோட ஒத்துழைப்பு இல்லாம இது எதுவுமே பண்ணியிருக்க முடியாது இல்லையா? அப்போ சிஸ்டமே இதுக்கு துணை போயிருக்கு. சிஸ்டமோட துணை இல்லாம இப்படி ஒரு ஆள் உருவாகிருக்கவே முடியாது இல்லையா? அப்புறம் கடைசியில சிஸ்டமே தான் அவர பிடிக்க முயற்சி பண்ணி, இவர இன்னும் பெரிய கிரிமினல் ஆகறதுக்கு சிஸ்டமும் ஒரு வகையில காரணமாவும் இருந்திருக்கு. அ இவரும் இவர் வாழ்வியலும் அதுக்கு ஒரு காரணமாவும் இருந்திருக்கு. ஆனா, இதுக்கு நடுவுல வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற பேர்ல அவ்ளோ மக்கள் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அத்தன பேரோட வாழ்வியல் நாசமாயிருக்கு. பல ட்ராமாக்கு வந்து அவங்கள உள்ளாக்கியிருக்காங்க இல்லையா? இது எங்கேயுமே வரல. இன்ஃபாக்ட் எந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் ஒரு டைரக்டரா போறதுக்கு முன்னாடி எனக்கே அது தெரியாது. நான் உள்ள போய் அவங்க பண்ணியிருந்த ரிசர்ச்சும், நக்கீரன் அவங்க டீம் வந்து 1990ஸ்ல ஃபுல்லா அந்த ஒரு டிகேட் ஃபுல்லா கிரவுண்ட்ல பண்ண ரிப்போர்ட்டிங்கோட ஆர்கைவ்ஸ் எல்லாம் நான் படிச்சு, அப்புறம் இந்த விக்டிம்ஸோட டேப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சதாசிவா கமிஷன் நடந்திருக்கு. இந்த மாரி கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. ஒர்க் ஷாப்புங்கிற பேர்ல இத்தன பேர் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்காங்க. இத்தன ஆண்கள் வந்து உருக்குலையாம சிதைக்கப்பட்டிருக்காங்க. ஃபேக் என்கவுண்டர்ஸ்ங்கிற பேர்ல சாகடிக்கப்பட்டிருக்காங்கலாம் தெரியும்போது அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா? அதுதான் இந்த படம் பண்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து அதுதான். அது நக்கீரன் கோபால் அவர்களே நெறைய இடத்துல சொல்லிருக்காரு. ஏன்னா நெறைய பேர் வந்து வீரப்பனோட ஃப்ரெண்ட் நக்கீரன் கோபால்ங்கிற ரேஞ்சுக்கு அவர பத்தி பேசிட்டு இருக்காங்க வெளிய. அவர் வந்து ஒரு ட்ரூ கிரைம் ஒரு ஜர்னலிஸ்ட் அவரு. ஒரு பத்திரிகையாளரா ஆமா. உள்ள போய் அவரோட கடமை இந்த மாரி ஒருத்தரை வெளிச்சத்துக்கு கொண்டு வரது மூலம், இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில இந்த மக்களுக்கு நடக்கிற கொடுமைகள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுதான் கோபால் சாரோட எய்முமாவே இருந்திருக்கு இல்லையா? அது இப்போ வரைக்கும் அது தொடர்ச்சியா தான் இந்த ஆவணப்படத்தோட ஆரம்பிக்கிறதுக்கான காரணமும் சரி. சதீஷ் சார் உங்கள்கிட்ட சில முக்கியமான கேள்விகள் கேட்கணும். உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணதும் இந்த படத்துக்கு மியூசிக் போடணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணதும் நீங்க நினைச்ச விஷயங்கள் என்ன? ஏன்னா இது வந்து கமர்ஷியலா நம்ம கொண்டு போற மூவியே கிடையாது ஆக்சுவலா. அதாவது கமர்ஷியல் மியூசிக்ல கமர்ஷியல் எலமெண்ட்ஸா எதுவுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க அப்ரோச் பண்ணதும் நீங்க என்ன நினைச்சீங்க? என்ன பண்ணலாம்னு நினைச்சீங்க? இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் அந்த ப்ராஜெக்ட் நான் வரேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் தான் இருக்குது சப்மிஷனே ஜீக்கு. அப்போ தான் நான் உள்ளே வரேன். ஜீல ஷாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு காண்டாக்ட் பண்ணுறாரு. பண்ணி இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எடிட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், எபிசோட்ஸ் ரெடியாக இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே எபிசோட்ஸ் அனுப்பணும், நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு தான் அவர் பேசியிருந்தார். நான் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். பார்த்தேன். வீரப்பனை பற்றி ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபோனில் வர ப்ரீஃப். மற்றபடி இவ்வளோ கண்டென்ட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இதோட கிராவிட்டி வந்து ஒரு ஃபோன் காலில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போ என்கிட்ட கேட்குறாங்க, அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீரப்பனை பற்றி நம்ம கேட்டது வந்து மேபி நான் ஸ்கூல் படிக்கும்போது ராஜ்குமார் வந்து கடத்தி வச்சிருந்தாருன்ற விஷயத்த பார்த்துருப்போம். அப்புறம் வீரப்பன் இறந்ததை பற்றி ஒரு 2 நாள் நியூஸ் போயிருக்கும். இவ்வளோ தான் என்னோட எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் வீரப்பன். இவ்வளோ தான் எனக்கு கனெக்ஷனே வீரப்பனோட. ஸோ அது வரைக்கும் இவ்வளோ சந்தன கடத்தல் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். சந்தனத்தை வெட்டி கடத்திருக்காருன்றது தான் தெரியும். ஸோ இந்த விஷயத்த கேட்குற போது பண்ணலாம் அப்படின்ற போது பெரிய ஒன்று எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எனக்கு எதுவும் இல்லை. ரொம்ப எதுவும் யோசிச்செல்லாம் நான் ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக தான் ஒரு இன்னொரு ப்ராஜெக்ட் வருது அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்த்தேன். பட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து கம்ப்ளீட்லி இப்போ உங்களுக்கு என்ன இம்பேக்ட் இருக்கோ அதோட இப்போ என்ன சொல்கிறது, ஏன்னா இப்போ வீரப்பனை பற்றி இப்படி ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு நீங்கள் ஒரு ட்ரெய்லர் பார்க்குறீங்க, ஒரு டீசர் பார்க்குறீங்க, உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்க்குறீங்க. நான் வந்து கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது நினச்சே பார்க்க முடியாது, நம்ம வீரப்பன் அங்கே வந்து கடவுளே ஆண்டவா முருகான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு விஷயத்த பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ நம்ம பார்க்கும்போது யாரா இவருன்ற மாதிரி நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். நம்ம எல்லாருமே வந்து பார்க்கும்போது ஒரு எபிசோட்ல ஒரு விதமாக தெரியுது. அதாவது ரொம்ப முரட்டுத்தனமாக ஒரு 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 தலையை வெட்டி அதை கருக்கின அது இங்கே வச்ச அந்த லெவல் ரேஞ்சில் பேசுகிற ஒரு மனுஷன், அதே இன்னொரு இடத்துல வந்து மிமிக்ரி பண்ணி காட்டுறாரு, காமெடி பண்ணுறாரு, கிண்டல் பண்ணுறாரு, மற்றவங்களை நக்கலாக ஹியூமர் அவ்வளோ நகைச்சுவை இது பண்ணுறாரு. ஸோ வேற 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 டைமென்ஷன்ஸ் அவரோடது கிடைக்கும் போது நமக்கு என்னென்னா ஒரு மிக்ஸ்ட் பேக்காக தான் இருந்துச்சு. ஒரு எப்படி இதை ஸ்கோர் பண்ண போகிறோன்ற ஒரு அப்ரோச் வந்து கதை என்ன நம்மள்கிட்ட கேட்குதோ அதை பண்ணணுன்றது மட்டும்தான் நமக்கு. தட் இஸ் தி ஒன்லி வே அவுட் ஃபார் அ ப்ராஜெக்ட் லைக் திஸ். ஸோ இதில் கமர்ஷியலான ஒரு விஷயத்த பண்ணுறோமா இல்லையான்ற அதாவது கமர்ஷியலாக ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கல, கமர்ஷியலாக ஒன்று பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். நான் அந்த ஒரு கேட்டகரியே என் மைண்டுக்கு வரல. அப்படி ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கமர்ஷியல்ன்ற ஒரு வார்த்தைக்கு எனக்கு தெரில. அப்படி ஆக்சுவலாக கிரியேட்டர்ஸாக இருக்க எல்லாருக்குமே வந்து காமர்ஸ்
வந்து பின்னாடி தான் இல்லையா? ஒரு ஆர்ட் அந்த கிராஃப்ட்டும் அந்த கதையை சரியான முறையில சொல்லிடணுங்கிறது தான் ஒரு விஷயம் பிரதானமா சக்சஸில் ஆச்சுன்னா அது கமர்ஷியல் ஆகிட போகுது அவ்வளோதான். இப்போ இந்த சீரிஸ் வந்து கமர்ஷியல் சொல்லுவோம்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஏன்னா எல்லாரும் பாராட்டுறாங்க, இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னும் போது ஆப்வியஸாக அதுக்கான கமர்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்துடுது. இல்ல இதுக்காக மியூசிக்கு இந்த கொஸ்டின் வைக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து கமர்ஷியலா ஒரு மியூசிக் டைரக்டர் ஹிட் ஆகணும் அப்படின்னா வந்து ஒரு பிஜிஎம் போடணும், 4 பாட்டு போடணும், ஒரு இன்ட்ரோ சாங் போடணுங்கிற ஒரு தேவை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இல்லை அப்படிலாம் இல்லைங்க ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக ரியலைஸ் பண்ணது என்னன்னா, இது வந்து ஒரு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி வந்து இது ரிங்டோனாக வச்சுருக்கோம், அது காலர் டியூனாக வச்சுருக்கோம், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நான் அது காலர் டியூனாக வைக்கணும்னு நினச்சி சத்தியமாக பண்ணல. வீரப்பனுக்கு நான் ஒரு டைட்டில் மியூசிக் பண்ணுற போது அது ஒருத்தர் காலர் டியூனாக வைப்பாருன்ற மாதிரியான ஒரு சைக்கோ ஃபேன்சின்னு சொல்லிட்டு எங்களோட ஜேர்னலிஸ்ட்டை இந்த சீரீஸில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை சொல்லுவார். அவர் வந்து இதுலாம் சொல்கிறாங்க, ஐ டோன்ட் நோ வாட் டு கால் இட், சைக்கோ ஃபேன்சின்னு. அந்த மாதிரி அந்த ஒரு சென்சேஷனோட இது நடக்கும்னா நான் மியூசிக்காகலாம் அப்படி நினைக்கல. நான் பண்ணது வந்து அதுக்கு என்ன தேவையோ அதான் பண்ணேன். பட் என்ன ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் வந்து ஃப்ரம் தி பிகினிங் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த சீரீஸ் க்ளீனாக கேட்குது என்ன வேணுன்றது. ஏன்னா அந்த டீம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி நான் ரெடிட் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட்ஸ் இருக்குது அதில். ஒன்று வீரப்பனோட அன்சீன் டேப்ஸ், இன்னொன்று இவங்க இன்டர்வியூஸ் எடுத்தது, 3வது வந்து இந்த ஈவெண்ட்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணி சினிமாட்டிக்காக ரீக்ரியேட் பண்ணுது. இதை வந்து சீம்லெஸ்ஸாக எடிட் பண்ணி இதோட ரைட்டிங் ஸ்டேஜ்லேருந்து இது எதுக்கு வீரப்பன், ஏன்னா வீரப்பன் பேசுறது பேஸ் பண்ணி தான் அந்த கதையை போகுது. அவர் பேசாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இங்கே எடுத்துகிட்டு காமிச்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த அவ்வளோ சீம்லெஸ்ஸாக போகும்போது அது ஸ்க்ரீனில் வந்து இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ஆஸ்கிங் ஃபார் வாட் ஹேஸ் டு பி டன், என்ன ஸ்கோர் வேணுன்றது. அங்கே ஒரே ஒரு ஜட்மெண்ட் மட்டும் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஜட்மெண்ட். என்னன்னா அங்கே நம்ம வந்து வீரப்பனை நல்லவனாக காமிக்கிறோமா கெட்டவனாக காமிக்கிறோமா, வீரப்பனை க்ளோரிஃபை பண்ணுறோமா வீரப்பனை கிரிட்டிசைஸ் பண்ணுறோமா, இது ஏன்னா எந்த ஸ்டாண்டுமே எடுக்க முடியாத ஒரு ஃபார்ம் தான் டாக்குமெண்ட்ரின்றது. என்ன இருக்கோ அதை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம், நீங்கள் அதை பார்த்து உங்களோட ஒப்பீனியனவோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறது தான் அதோட இந்த ஃபார்மேட்டுக்கான ஒரு இதுவே. ஸோ அப்போ நம்ம வந்து அங்கே வீரப்பன் வந்து ஒருத்தர் வெட்டுறாரு, ஒரு ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் பாலார் பிளாஸ்டில் வந்து வெடித்து பல குடும்பங்கள் அங்கே செதறி விழுந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, ஐயோ பாவம் வீரப்பன் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தேவையில்லை. கோபாலகிருஷ்ணன் ஆடு திருடினா அவனுக்கு வேணும் தான் அந்த பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம அங்கே ஒரு ஹீரோவுக்கு வாசிக்கல, ஒரு ஹீரோவாக ஒரு ஆக்டர் கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணி அந்த ரோலை புரிய வச்சு அந்த கதையை புரிய வச்சு நடிக்க வைக்கல. இது நிஜமாக நடந்த ஒரு கதை. ஸோ எந்தெந்த இடத்துல மியூசிக் வாசிக்கணும், எங்கெங்கே வாசிக்கக்கூடாது, எங்கே எந்த மாதிரி எவ்வளோ நியூட்ரலாக நம்மளால் இந்த கதைக்கு தேவையான விஷயத்தை மட்டும் கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே சேலஞ்சாக இருந்துச்சு. தவிர மற்றபடி அது வந்து நான் அது கமர்ஷியல் நான் கமர்ஷியல்னு யோசிக்கல, அது கேட்டுச்சு பண்ணோம், அது நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சரத் சார், இப்போ இந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸ்ல வந்து இவருடைய டேப்ஸ், வீடியோ டேப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு விஷுவல் டைமண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த இதை யூஸ் பண்ணும்போது சாதாரணமாக ஒரு படத்துக்கே வந்து ஒரு ஜாலியாக ஒரு படமே வந்து ஏகப்பட்ட சென்சார் கட்டாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் கவர் பண்ணும்போது அதில் வந்து எதாவது சென்சார் பண்ணப்பட்டதா, இல்லை நீங்கள் நான் ஃபிக்ஷனலாக எடுத்த காட்சிகளே ஏதாவது சென்சார் பண்ணப்பட்டதா? இல்லை, லக்கிலி எங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை இப்போ நீங்கள் பார்க்குற ஃபார்மில் அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து ZEE5 பிளாட்ஃபார்ம் தான். ஏன்னா இது வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் வரதுக்கு முன்னாடி நக்கீரன் அவங்க டீம் அண்ட் தீரன் ப்ரொடக்ஷன்ஸோட டீம் அவங்க வந்து இதை வந்து நிறைய ஓடிடிஸ்க்கு பிச் பண்ணியிருக்காங்க. பட் யாரும் இதோட சென்சிட்டிவிட்டிஸையும் அவ்வளோ இதுவாக அசஸ் பண்ணல, ஏன்னா டாக்குமெண்ட்ரி சீரீஸ் அப்படிங்கிறதுனால. பட் ZEE5 இதை கரெக்டாக இல்லை, இதில் ஒரு கோர் இருக்குது, இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல வந்து அவங்க தெளிவாக இருந்தாங்க. இன்னொன்று எந்த வகையிலுமே அந்த ப்ரெஷர் எங்கள் மேலே இல்லை. அது இதை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு, ஏன்னா நம்ம இது வரைக்கும் சொல்லப்படாத மறைக்கப்பட்ட கதைகளை தான் சொல்ல வரும். அதில் ஒரு சென்சார்ஷிப் இன்வால்வ் ஆச்சுன்னா அது வந்து இந்த கதையோட கோரையே கெடுத்துரும். ஸோ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காட்டினது எதுவுமே சென்சார்ஷிப்னால பாதிக்கப்பட்டதில்லை. சில விஷயங்கள் அங்கங்கே நாங்கள் மியூட் பண்ணியிருக்கோம், அது வந்து சில லீகாலிட்டிஸ்க்காக மியூட் பண்ணியிருக்கோமே தவிர அதை சொல்லக்கூடாதுங்கிறதுனால மியூட் பண்ணல. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலுமே நிறைய கிரைம்ஸுக்கான எவிடன்சஸ் இல்லை இல்லையா. அது கிரைம் நடந்த போது உதாரணமாக ஒரு எம்எல்ஏ பேர் வந்து சொல்லும்போது வந்து மியூட் பண்ணப்பட்டது. ஆமாம், அதை மியூட் பண்ணப்பட்டதுக்கு காரணம் இப்போ நம்ம கிட்ட லீகலாக அதுக்கான ப்ரூஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இந்நேரத்துக்கு அவரை மேலே கேஸ் போட முடியும். இது எல்லாருமே யாரோ ஒருத்தர் செவி வழியாக கேட்ட செய்தி, கண்ணுக்கு நேரம் பார்த்த செய்தி, முடிஞ்ச அளவுக்கு ப்ரூஃப் இருக்கும். ஆனால் ப்ரூவ் பண்ண முடியாத கட்டாயத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி உண்மைகள் வரணும். ஆனால் நம்ம வேறு வழியில் அதை சொன்னால் அது லீகலாக சில விஷயங்களை கொண்டு வரும். ஸோ ஒரு கிரேட்டர் குட்டாக பார்க்கும்போது சில இடத்துல நம்ம மியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா மக்களோட கதை போய் அந்த வழியும் போய் எல்லாரும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணும்னு நினைக்கும் போது நம்ம இந்த மாதிரி இதை சென்சேஷனைஸ் பண்ணுங்கிறது எங்களுக்கு உடன்பாடே இல்லை. அது ஏதோ ஒரு பர்டிகுலர் அதிகாரியோட பேரோ ஒரு அரசியல்வாதியோட பேரையோ சொல்கிறதுனால
அது ட்ரெய்லரில் ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ணும். வீரப்பன் இவரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க, சென்சேஷனலைஸ் பண்ணுங்கிறது யாருக்குமே அதில் உடன்பாடே கிடையாது. ஏன்னா இந்த கதையில் அவ்வளோ ரத்தமும் வலியும் மனித உயிர்களும் இன்வால்வ் இருக்கிறதுனால அந்த கதையை நேர்த்தியாக சொன்னால் போதுங்கிறதுலாம் இருந்தோம். அதில் சில லீகல் விஷயங்களுக்காக சில இதுக்கெலாம் வந்து பெருசாக ப்ரூஃப் இருக்காது, ஆனால் செய்தியாக நமக்கு தெரியும். அப்படிங்கிற விஷயத்த செய்தியாக சொல்லி தான் ஆகணும். அதனால் சில இருந்ததை தவிர மற்றபடி சென்சார்ஷிப்ஸ் இது சொல்லாதீங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. சார் இப்போ வந்துட்டு நீங்கள் அவங்கள போய் ரிசர்ச் பண்ணி நிறையா நேரில் போய் எடுத்திருக்கிறீங்க பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் எல்லாரையுமே. ஸோ இந்த 4th சீசனுக்கு அப்புறமாவே வந்து நிறையா ஃபோர்த் எபிசோடுக்கு அப்புறமாவே வந்து நிறைய ட்ராமாட்டிக்கான மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ எங்களாலேயே பார்க்கும்போது வந்து பார்க்க முடியலை. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்ல இருந்து பார்த்துருப்பீங்க. அவங்க வந்துட்டு இப்போ ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் கேட்டதும் வந்து நமக்கே கலங்குற மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து அதை பாதிச்சிருக்குங்கிறத நீங்கள் உணர்றீங்க? ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயங்க அது. ஏன்னா இதோட மெயின் ரிசர்ச் ஃபுல்லாக ஹெட் பண்ணது வசந்த் பாலகிருஷ்ணன் அவர் தான் பண்ணார். ப்ளஸ் இதில் ரைட்டர்ஸும் நாங்கள் 3 பேர், நான், வசந்த், ஜெயச்சந்திர ஹாஷ்மி 3 பேர் எழுதுறோம் இல்லையா. இதில் வந்து நாங்கள் எழுதும் போது எனக்கு முன்னாடியே அவங்க ஒரு வருஷன் எழுதியிருப்பாங்க, அப்புறம் நான் ஒரு வருஷன் எழுதி எங்கள் எல்லாரோட வருஷனையும் கம்பைன் பண்ணி தான் ஃபைனலாக ஒரு ஸ்கிரிப்ட் வருது. அதில் நாங்கள் சில இடத்துல வந்து இந்த மாதிரி ஒருத்தர், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு எழுதியிருப்போம். அது அந்த மாதிரி ஒருத்தர் கிடைப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு சாம்பிள், ஆமாம், நாங்கள் இப்படி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னால் அது வந்து கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு பதில் வரலாம் அப்படின்னு தான் எழுதியிருப்போமே தவிர இங்கே இது வேணும்னு எழுத முடியாது. ஏன்னா நாங்கள் இது வேணும்னு எழுதினா நாங்கள் ஒருத்தரை பிடிச்சி அவங்கள நடிக்க வைக்கணும், இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லுங்க. ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்து எதுவுமே ஃபேப்ரிகேட் பண்ண விஷயமே இல்லை. நிஜமான மக்கள் அவங்களுக்கு இருந்த வலி வேதனை எல்லாத்தையுமே கேமரா முன்னாடி சொன்னது தான் வந்து இந்த இன்டர்வியூஸ் எல்லாமே. ஸோ இவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ். அது வந்து வசந்த் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக பண்ணார். அவரும், ஜீவா தங்கவேல் அண்ட் சுப்பு சார், இவங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாமே, இவங்களாம் நக்கீரன் ரிப்போர்ட்டர்ஸாக வேலை செஞ்சவங்க. ஸோ அவங்க கூட அந்த கதை நடந்த களத்துக்கே நேரில் போய் நிறைய மக்களை சந்திச்சு அவங்க இதுக்கு எவ்வளோ காலம் எடுத்தது? கிட்டத்தட்ட அவங்க ஒரு வருஷமாக அந்த ரிசோர்ஸஸ் யாரை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு வருஷம், அப்புறம் ப்ராஜெக்ட் எல்லாம் கமிட் ஆகி ப்ராப்பர் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணும் போதும் வசந்த் ஒரு வாட்டி திருப்பி போய் அந்த மக்களை சந்திப்பாங்க. நிறைய பேர் பேச விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா இதனால் பேசுறதுனால எங்களுக்கு என்ன ஆகிட போகுது, ஏன்னா இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, இப்போ என்ன ஆகிட போகுதுன்னு இருப்பாங்க. சில பேர் இல்லை இப்போயாவது இதை எடுங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படி பேசிட்டு வருவார். வந்த பிறகு நாங்கள் க்ரூவோட போவோம். ஏன்னா இது வந்து பிளான்டு ஷூட்டிங் மாதிரி நீங்கள் எடுக்க முடியாது. ஒரு வாட்டி நீங்கள் போகிறீங்க, அவங்கக்கிட்ட தகவல் தெரிய வருதுன்னா ரொம்ப அவங்களை ட்ராமடைஸ் அப்போ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி உங்களுக்கு க்ரூவோட போகும்போது அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தகவலும் வேணும், அட் த சேம் டைம் அதை ரொம்ப கண்ணியமான முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு யூகம் செய்யணும். ஓகே, இவங்ககிட்ட இதெல்லாம் நம்ம கேட்க முடியும்ன்ற ஒரு யூகத்தோடு தான் நம்ம போக முடியும். அங்கே போகும்போதுமே நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் அங்கே பதிலாக கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. நிறைய இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு வந்து அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு பதில் சொல்லுவாங்க. நம்ம கேள்வியோட இன்டென்ஷன் வேறையாக இருக்கும், அவங்க பதில் வேறு ஒன்றா இருக்கும். ஆனால் அந்த பதிலில் நாம் எதிர்பார்க்காத வேற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்பான்டேனியஸாக அந்த விஷயத்த வந்து கொஷின் கேட்குற ஒரு ஜெய்யும் வசந்தும் ஸ்பான்டேனியஸாக அந்த கேள்வியிலேருந்து அந்த பதிலேருந்து ஒரு கேள்வியை உருவாக்கி ஒன்று பண்ணோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். இதில் வந்து நம்ம சில இடங்களில் வந்து நாங்களே ரொம்ப மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்கோம். நீங்கள் நல்ல மாலில் ஒருத்தவங்க இன்டர்வியூ வரும் 3rd எபிசோடில் பார்த்தீங்கன்னா, அவங்கள தான் முதல்ல இன்டர்வியூ எடுக்கிறோம். அவங்க இந்த விஷயமா வந்து டெல்லிக்கு பயணம் பண்ண வேண்டியது, ஏதோ ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இதுக்காக போகிறாங்க. அதனால் சீக்கிரமாக அவசரமாக நாங்கள் போய் அவங்க அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துருவோம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். போய் எடுக்கும்போது அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை வந்து அவங்க கிராஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படின்னா, என் கையை இப்படி கட்டிடுவாங்க, என் சேலையெல்லாம் உருடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் நான் உங்களை என்னோட பிள்ளைகளாக நினச்சி சொல்கிறேன், அவங்க கரண்ட் ஷாக் கொடுக்கும்போது சேலையாக நான் ஒன்றுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது அப்படியே எல்லாரும் அப்படி கேமரா பின்னாடி இப்படி ஆகிட்டோம். கேள்வி கேட்குறவரால் அடுத்த கேள்வி கேட்க முடியல. அப்படியே அமைதியாக இருக்கும். அவங்க அடுத்த கேள்வி எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் மறுத்து போச்சு. அதாவது அந்த பெயினை தாண்டின ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அவங்க போயிட்டாங்க. இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையில் என்ன இருக்குங்கிற ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி பல கதைகள், பல பேரோட அவங்க கதைகளை சொல்லும் போதில் இது ஏன் நடக்குது, இது எதுக்காக இது மாதிரிலாம் நடக்குது, எஸ்பெஷலி இதை வீரப்பன் செஞ்சுருந்தாருன்னா அது வேற. இதை வந்து அரசோட உதவியோட அரசோட பவர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்க அந்த போலீஸ் வந்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்கங்கிற தைரியத்தில் பண்ணுறது இருக்கு இல்லையா. இது நிறைய உணர்வுகளை உங்களுக்கு கடத்திடும். அது வந்து ஷூட்டிங் டைமில் உங்களுக்கு உணர்வு ரீதியாக உடச்சிரும். திருப்பி எடிட்டிங்கில் அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் 4th எபிசோடில் பார்க்குற நிறைய விக்டிம் டேப்ஸ் எல்லாமே வந்து எங்ககிட்ட இருக்கிற டேப்ஸ்லேருந்து ஒரு 10% தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா அதை நாங்கள் செலக்ட் பண்ணும் போதுமே எங்களுக்குள்ளே இருக்கிற மனித அபிமானம் இல்லை, அது வந்து ஒரு உரட்டும். ஏன்னா ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு நடந்த ஒரு வேதனையை சொல்லுவாங்க. அவங்க பிள்ளைகளெல்லாம் பார்க்காம 5-6 வருஷம் தடா கேஸில் உள்ளே போயிட்டு வந்து அவங்க அவங்களோட ஜர்னியை பற்றி சொல்லுவாங்க. அது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு அம்மா அவங்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசுவாங்க. இதில் யாரோட வழியை வந்து பெஸ்ட்டு வழி நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா 2மே வழி.
இதில் வந்து எதை வைக்கிறது எதை வைக்கக்கூடாதுங்கிற அந்த டெசிஷன் இருக்கு. அதுவே கிரியேட்டர் ஷா, எடிட்டர் ராம் பாண்டியன் எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் உட்காந்து எடிட் பண்ணும்போது அது ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா இதை ஒதுக்கும் போது நமக்கே மனசாட்சி உறுத்தும். என்னன்னா அவ்வளோ வலியாக இருக்குது, அது எப்படி ஒதுக்குறது சொல்லணுமே நம்மன்னு இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கால அவகாசம் இருக்கு இல்லையா, இந்த 50 நிமிடங்களுக்குள்ளே இந்த கதையை சொல்லி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்குள்ளே ஒரு பெஸ்ட்டை சூஸ் பண்ணும்போது அதுவே நமக்கு ஒரு ஐயோ இந்த கதையெல்லாம் எப்போ நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அது ஒரு பெரிய ரொம்ப ட்ராமா கிரியேட் பண்ண ப்ராசஸ் அது. சதீஷ் சார், இப்போ இந்த பாட்டு இருக்குல்ல, கரெக்டா இந்த அவங்களுடைய ட்ராமாவெல்லாம் சொல்ற பாட்டுல வந்து நீங்க ரொம்ப சோககீதமா போட்டோம்னா இது வந்து ஒரு சினிமாட்டிக்கா போயிடும். ஆனா இந்த இந்த வழியை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா மியூசிக் தேவை, ஒரு மைல்டான மியூசிக் வேணும். இந்த இடத்துல நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க? ஆக்சுவலாக நீங்கள் பதில் சொல்கிறது மாதிரி இவருக்காக நான் ஒரு பதில் சொல்லி இல்லை. என்னென்னா இந்த டாக்யூ சீரிஸ், குறிப்பாக டாக்குமெண்ட்ரி சீரிஸுங்கிறதே ரொம்ப புது ஃபார்மேட் இல்லையா. அது ஆடியன்ஸுக்கு கூட இல்லை, நம்ம டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப புது ஃபார்மேட், எனக்கு ரொம்ப புது ஃபார்மேட். ஏன்னா நான் டாக்குமெண்ட்ரி சீரிஸ்க்கு பழகினதில்லை. நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து ஃபீச்சர் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் எனக்கு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருச்சு. நான் ஐ டுக் த சேலஞ்ச். ஸோ இந்த சீரிஸோட சென்சிபிலிட்டிஸ் புரிஞ்சுட்டு அதுக்கு ஸ்கோர் பண்ணுற டெக்னீஷியன்ஸை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸில் நாங்கள் 2-3 டெக்னீஷியன்ஸை மீட் பண்ணோம், மியூசிக் கம்போசர்ஸை மீட் பண்ணோம், ஸ்கோர்ஸ் வந்தது. ஆனால் அவங்க எல்லாருமே சினிமாவோட ஜானரில் இருக்காங்களே தவிர இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் எல்லாத்துலேயும் வாசிக்கவும் முடியாது, எல்லாத்துலேயும் வாசிக்காமையும் இருக்க முடியாது. அவங்க அங்கே கோவப்படுறாங்கன்னு இங்கே கோவமாக ஒரு மியூசிக் போடுறதோ, ஸோ இங்கே கேட்ட மாதிரி தான் சோகமாக இருக்கும்போது சோகத்தை இழைக்கவும் முடியாது. இதுக்கு ஒரு நாவலிட்டி தேவை, ஒரு நாவல் தன்மை தேவை. அந்த மியூசிக் அதை கதையாக பிரதானப்படுத்தி பார்த்துட்டு அந்த கதைக்கு நான் வாசிக்க போகிறேன்னு வாசிக்கிறது இருக்கு இல்லையா, அதை இப்போ நீங்கள் பார்த்த அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய சினிமேட்டிக் ஈவெண்ட்டுக்கான ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அவர் கொடுத்துருக்காருல்ல. இதை பண்ணுறதுக்கு சாலிடாக ஒரு 3 மாதம் 4 மாதம் எடுக்கும். ஆனால் இவர் அதை வந்து 6 வாரத்தில் பண்ணார், கிட்டத்தட்ட 6 வீக்ஸ். அது உண்மையிலேயே ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவான ஜாப். இன்ஃபேக்ட் அது வந்து எங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல எங்கள் சீரிஸை வந்து 10 folds எலிவேட் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக தான் சொல்லுங்கள். இல்லை இப்போ என்ன அவர் சொன்ன மாதிரி அந்த சினிமாட்டிக்காக நீங்களும் சொன்ன மாதிரி சோகம்னா நம்ம சோகம் வாசிக்கிறது, இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லேயே இந்த மாதிரி இன்றைக்கி அப்ரோச் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்டோரி டெல்லிங்கிறது தான் எல்லாத்துக்குமே பிரதானம். எதுக்கு ஒர்க் பண்ணாலுமே ஸ்டோரி டெல்லிங். பட் இவர் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ரின்ற போது இன்னும் ரொம்ப சென்சிட்டிவான, ஏன்னா எனக்கு எதிர்க்க உட்காந்து பேசுறது வந்து உண்மையாகவே அந்த கஷ்டப்பட்ட ஒரு ஒரு ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அவங்க ஒரு ஆக்டரோ அவங்கள ஆர்டிஸ்ட்டோ சொல்லி கொடுத்து அவங்க நடிக்கிற கதை கிடையாது. நாங்கள் ஸோ அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் இதில் யூஸ் பண்ணது வந்து சைலன்ஸ். ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் அது மியூசிக்கில். ஏன்னா எங்கே வாசிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம், வாசிக்கிறோன்றதை விட அது எங்கே நிறுத்தணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிறுத்திட்டு அந்த சைலன்ஸ் போயிட்டு அந்த சைலன்ஸை நீங்கள் ஜீரணம் பண்ணி அதை அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிட்டு இருக்கும்போது திரும்பி எங்கே கரெக்டாக உங்களை அடிக்கணும், திரும்பி மியூசிக் எங்கே வருதுன்றது, அது மியூசிக் அப்படியே அலறிட்டு வெளில வந்துன்னா பிரயோஜனம் இல்லை. நான் வாசிக்கிறேன் நான் வந்துட்டேன்ற மாதிரி வந்து வாசித்தோன்னா அது பிரயோஜனம் இல்லை. ஸோ உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சப்கான்ஷியஸாக மியூசிக்ன்றதே அந்த ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணும். அண்ட் மியூசிக்ன்ற ஒரு ட்ராக்ல ஒரு தனியாக ஒரு ஸ்டோரி டெல்லிங்கிறது மியூசிக் பண்ணணும். நீங்கள் சோகமாக தான் நான் சோகமாக வாசிக்கிறதுக்கு நான் அதுக்கு வாசிக்கலாம், தான் சோகம் இருக்குன்னா அப்போ நீங்கள் சோகப்பட்டு போங்க, அது சந்தோஷமாக தான் சந்தோஷம். பட் நான் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ஆட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டோரியில் ஒரு ஸ்கோப் இருக்கணும். அந்த ஸ்டோரி எனக்கு மியூசிக்லேயும் எனக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்கணும். அது வந்து இந்த கதையில் இல்லைன்னா வேறு எதில் இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ இதோட கிராவிட்டி ஆஃப் பெயின் வந்து அவ்வளோ டீப் தட் எனக்கு வந்து சில சீக்வன்சஸ்லாம் வந்து ரொம்ப கான்ஷியஸாக எல்லாருமே யுனானிமஸாக வந்து இந்த இடத்துல மியூசிக் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். சில சமயம் டீம் மியூசிக் இங்கே வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன் இல்லை இங்கே மியூசிக் வாசிக்கக்கூடாது. ஏன்னா சில சமயம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள்ல அவங்க ஒரு இடத்துல வந்து ஒரு வீரப்பன் வந்து ஒருத்தரோட ஒரு ஃபேமிலியில் அந்த சின்ன பையனை வந்து சுட்டுறாரு. அப்புறம் அப்போ அந்த லேடி சொல்லுவாங்க அந்த மாதிரி சுட்டுட்டாங்க, வெட்டிட்டு சுட்டுட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது முதல்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டு அப்புறமா செத்தானாலியான்றது தெரியாமல் இன்னும் வேற ஒரு விதத்தில் அவங்கள வந்து திரும்பி பண்ணிட்டு சொல்லுவாங்க. அப்போது வந்து ஒரு ஈ பறக்கிற சத்தம்னு வரும், பின்னாடி ஆடு கத்திக்கிட்டு இருக்கும், 2 ஆடு கத்திக்கிட்டு இருக்கும், ஒரு ஈ பறக்கும், ஒரு கோழி கத்தும், இது 3 சவுண்டும் அங்கே வரும். ஓகேவா? இந்த இடத்துல அவனை வாசிச்சானா அந்த சீனுக்கே நான் பண்ணுற மிகப்பெரிய இன்ஜஸ்டிஸ் அது. ஏன்னா அவங்களோட லைஃப் வந்து அது எதுவுமே அந்த ஃப்ரேமில் இல்லாமல் அவங்க லைஃப் வந்து உங்களுக்கு தெரியுது. அவங்க அந்த மலை அடிவாரத்தில் அந்த காட்டில் அவங்க சொல்கிற போது சொல்லுவாங்க, வீரப்பன் உள்ள வந்தபோது ஏதாவது காட்டு பண்ணியோ ஏதோ உள்ள வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாய் குலைக்கும், நான் கூட ஏதோ காட்டு பண்ணியோ நாய் உள்ள வந்துருச்சு, மிருகம் உள்ள வந்துருச்சா, ஆனால் வீரப்பன் ஆட்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அவங்க லைஃபே வந்து அந்த ஒரு எவ்ரிடே வந்து அவங்களோட சர்வைவலே அப்படி தான் இருக்குது.
அவங்களோட குடும்பத்துக்குள்ளே போய் இந்த மாதிரி அவங்க அவங்க ஹஸ்பண்டு அவங்க பையன் எல்லாருமே இறந்துட்டாங்க. இறந்து அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்ற போது நீங்கள் எப்படி போய் அங்கே போய் வயலின் வாசிப்பீங்க அவங்க சோகத்துக்கு? அது வந்து இட் இஸ் தி மோஸ்ட் இன்சென்சிட்டிவ் வே டு ஹேண்டில் ஹர் பெயின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி 4th எபிசோட் நிறைய பல இடங்களில், ஆனால் சில இடங்களில் மியூசிக் நமக்கு தேவைப்படும் அந்த இன்டென்சிட்டியை காமிக்கிறது. ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்கன்னா ஒரு அந்த மெகர்ன்ற கருவியை வந்து அவர் திருப்புவார். அந்த திருப்புற இடத்துல வந்து நம்ம சினிமாட்டிக்காக அந்த விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்து ஒரு எஸ்டிஎஃப் அதிகாரி வந்து அது திருப்புற காமிக்கிற போது அது ஒரு சினிமாட்டிக்கான மூமெண்ட். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணி ஒரு 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 கிறுக்குன்னு ஒரு நிஜமாவே உங்களுக்கு கரண்ட் அடிக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணி பண்ணுறோம். அந்த மாதிரி எங்கே தேவையோ அங்கே மட்டும் தேவைன்னு வச்சுட்டு, எங்கே தேவை இல்லையோ அதுதான் பிகர் டிசிஷனாக இருந்துச்சு. என்ன வாசிக்க போகிறன்றதை விட எங்கே வாசிக்காமல் சைலன்ஸை டேக் ஓவர் பண்ண விடுறோம் அப்படிங்கிறது தான் 4th எபிசோடில் ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப முக்கியமான ஒரு காலம் இருந்துச்சு. சார், இப்போ இந்த இதுல நிறைய பாராட்டுகள், விமர்சனங்கள் எல்லாமே வருது. ஒரு மிகப்பெரிய விமர்சனமா இந்த சீரீஸ் மேல வைக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காவல்துறை மேல ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுறதுதான் வந்து இந்த இதோட ஒரு ஒரு ஒன் லைனா இருக்கு. அதுல ஒரு குறிப்பா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வைக்கப்படுது என்ன அப்படின்னா, வெறும் ஒட்டுமொத்தமா காவல்துறைன்னு மட்டும் குறிப்பிடப்படுது. அந்த காவல்துறையில யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டுமே மென்ஷன் பண்ணவே இல்லை யாருமே. ஸோ விக்டிம்ஸோ இல்லை நம்ம சைட்ல இருந்தோ யாருமே வந்து மென்ஷன் பண்ணல. அப்படிங்கும் போது இது ஒரு சேஃப் ஜோன்ல போதா இந்த சீரீஸ் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இதில் சேஃப் அன்சேஃப் எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை தான் குறை சொல்கிறோம். மெயினாக என்னென்னா, அந்த இண்டிவிஜுவல்ஸை குறை சொல்கிறத விட நீங்கள் முக்கியமாக ஒன்று நாங்கள் சேஃபாக ப்ளே பண்ணணும்னு நினச்சிருந்தோன்னா, இதில் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவோட புகைப்படமோ இல்லை அவங்கள பற்றின ஹெட்லைன்ஸோ வச்சுருக்க மாட்டோம். ஸோ இங்கே சேஃப் ப்ளே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. யார் பண்ணால் அந்த டைமில் அதிகாரியாக இருந்தது யாருன்னு எல்லாருக்குமே தெரியுது. நாங்கள் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இது கதையாக எங்களோட அப்ரோச் என்னவாக இருந்ததுன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வீரப்பன் ஒருத்தர் உருவாகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. அவர் வீரப்பனாக உருவாகும் போது அரசியல்னால ஒரு கொலை பகை இதெல்லாம் வருது. இதனால் போலீஸ் தேடும் போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரை என்கவுண்டர் பண்ண ட்ரை பண்ணுறதுனால அவரை கொலை பண்ணிடுறாரு. அப்போது இன்னொரு பெரிய படையோட கர்நாடகா போலீஸ் வராங்க. அவங்களையும் ஆம்புஷ் பண்ணி கொலை பண்ணும்போது அவர் இன்னொரு பெரிய ஆளாக ஆகிறாரு. இப்போ வீரப்பன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக அது மாறுது. அப்போது வீரப்பனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும். அந்த 22 பேர் இறக்குறாங்க. ஒரு பாம்பு பிளாஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நொட்டோரியஸான கிரிமினலாக வந்து கவர்மெண்ட் வந்து வீரப்பனை பார்க்குறாங்க. அப்போது வீரப்பனை எப்படியாவது பிடிக்கணுங்கிற பேரில் என்னென்ன மெத்தட்ஸ் மூலியமாக ட்ரை பண்ணுறாங்க. மக்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, நார்மல் பீப்புளை இன்ஃபார்மர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் கதை சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். வந்துகிட்டு இருக்க வகையில் இப்போது இது வந்து சில போலீஸ் அதிகாரிகள், அதில் இன்ஃபேக்ட் கோபாலகிருஷ்ணங்கிற பேர் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து எந்த வகையிலையும் வந்து இது சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணுறதுக்கான விஷயமே கிடையாது. ஸோ இப்படி கதை சொல்லிட்டு வந்து கடைசியாக இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த அரசோட தலைமை யாருன்னு நாங்கள் சொல்லிட்டோம். இதில் இந்த அதிகாரிகளோட பேரை விடணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு கான்ஷியஸ் டிசிஷன்லாம் இல்லை. இது கதை வந்து அது அதிகாரிகளை பற்றின கதையோ அவங்கள பின் பாயிண்ட் பண்ணி குறை சொல்கிற கதையோ இல்லை. மக்களுக்கு இப்படி நடந்ததுக்கான பொறுப்பு யார் எடுத்துக்கிறது, இது ஏன் பண்ணீங்க, இது ஏன் திருப்பி நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த கதையோட முக்கியமான விஷயம். இன்னும் நான் முக்கியமாக சொன்ன மாதிரி அவங்க அந்த பேரெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒருத்தங்க நான் எல்லாம் ப்ளர் பண்ணிட்டோம், முகத்தெல்லாம் ப்ளர் பண்ணிட்டோம். அதில் நிறைய பேர் வந்து அந்த உயர் அதிகாரிகளோட பேர், அவர் தான் என்ன ரூமில் வச்சுருந்தாருங்கிற பேரெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசியல்வாதியோட பேரை கூட ஒரு பாப்பா மோகன் அப்படிங்கிற வழக்கறிஞர் வந்து சொல்லுவார். அதோட லீகாலிட்டிஸ்க்காக மட்டுமே தான் நாங்கள் அதை மியூட் பண்ணமே தவிர எங்களுக்கு அதை சேஃபாக ப்ளே பண்ணுறதுல எந்த இதுவுமே இல்லை. லீகலாக என்னென்னா நிறைய விஷயத்துக்கு இப்போ நீங்கள் நம்மளோட கோர்ட் சிஸ்டம், லீகல் சிஸ்டமோட ஒர்க்கிங் அப்படின்னா ஒரு தவறு அங்கே நடக்குதுன்னா அந்த தவறுக்கான எவிடன்ஸ் என்ன வேணும். அது எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் இன்னொரு குற்றம் சொல்ல முடியாது. இப்போ எனக்கு வந்து ஒரு அநீதி நடந்துச்சு, அது நடந்த விதத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சாட்சி வேணும் இல்லையா. அரசு இன்னொன்று சொல்கிறேன், இப்போது வந்து நாங்கள் நிறைய இடத்துல அந்த 4th எபிசோட்லேயே சொல்லுவாங்க, கண்ணை கட்டி செவுத்தை பார்த்து உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பாதி பேருக்கு யார் என்னன்னு அடையாளமே தெரியாது. 19 அவங்களுக்கு போலீஸ் பண்ணுறாங்கன்னு தான் தெரியும். அவங்க அதையும் மீறி இவர் தான் பண்ணாருங்கிறத செவி வழியாக அவங்க பேர் பேச்சு கேட்டு சொன்னாலுமே இதை எவிடென்ஷியலாக ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால தான் இன்ஃபேக்ட் சதாசிவ கமிஷனுங்கிறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அத்தனை பெண்கள் வந்து இவர் என்ன பண்ணாங்க, இது நடந்துச்சுன்னு சொல்லியும், அத்தனை ஆண்கள் சொல்லியும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியல, ஆக்ஷன் எடுக்கப்படல. ஏதோ சட்டத்தில் இருந்த ஓட்டைகளையும் துணுக்குகளையும் வச்சு தப்பிச்சிடுறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது இப்போ திருப்பி அவங்க பேரில் குறிப்பிடுறதுனால ஏதோ ஒரு வகையில் அது என்ன சொல்கிறதுனா அந்த ஒரு லீகல் பாயிண்ட்டை வச்சு இந்த சீரீஸ் நிற்கலாம். ஸோ எங்களுக்கு என்னென்னா இந்த கதை மக்கள்கிட்ட போய் சேரணும், இவ்வளோ பேருக்கிட்டையும் போய் சேரணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதனால் சில பேர்களை தவிர்த்தோமே தவிர இது ஒன்றும் சேஃபாக ப்ளே பண்ணுறதுக்கான இதெல்லாம்.
சார் உங்க டீம்ல ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனியா ரோல் ப்ளே பண்ணி ஒரு பெஸ்டான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான இன்னொருத்தர் வந்து டிஓபி ராஜ்குமார் சார். ஸோ நாங்க கேள்விப்பட்டோம் வந்து ட்ரைபடே இல்லாம வந்து நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அவர் எப்படி அந்த மொமெண்ட்ல ஒர்க் பண்ணாரு, மலை மேல எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம் இருந்தது, ஸோ அதெல்லாம் சொல்லுங்களேன். இது இது என்னன்னா லொக்கேஷனாகவே எங்களுக்கு வந்து ரொம்ப லாஜிஸ்டிக்ஸாக ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் நிறைய காடுகள் போய் பார்த்தோம். சினிமாவுக்கு ஆல்ரெடி ரெகுலராக இப்போ ஒரு காடு சீக்வன்ஸ்னால் சினிமா எங்கே போவாங்களோ அந்த மாதிரி காடுகளும் நிறைய காடுகள் போய் பார்த்தோம். ஆனால் அந்த காடு எல்லாமே வந்து ஆத்தென்டிக்காக இல்லை. இப்போ வீரப்பன் கதை நடக்கிற காடாக இல்லை. நீங்கள் ஆல்ரெடி சினிமாவில் பார்த்தா காடாகவே தான் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து ஏதோ ஒரு வகையில் கதையிலேருந்து நீங்கள் விலகி வந்துடுவீங்க. இப்போ வீரப்பன் கதையோட ஒன்றி போய் நீங்கள் அந்த நாங்கள் ரிக்ரியேட் பண்ண சீன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அந்த உணர்வை கொஞ்சம் நிறுத்திடும். அது நாங்கள் அந்த காட்டில் ஷூட் பண்ணியிருந்தேன். அப்போ ப்ரொடக்ஷனும் சரி ஜி5யும் சரி என்ன சொன்னாங்க, நீங்கள் இல்லை பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் தேடுங்க, நம்ம ஆத்தென்டிக்காக ஆக்சுவல் ஃபாரஸ்ட் என்னவோ அங்கேயே போய் ஷூட் பண்ணலாம், ரொம்ப சினிமா ஃப்ரெண்ட்லி ஷூட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணலான்னாங்க. அப்போது எங்களுக்கு லக்கிலி அங்கே வந்து சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தில் வந்து அந்த அந்தியூர், தாளக்கரை, தாமரக்கரை, பர்கூர் இந்த வட்டாரங்களில் ஷூட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கொஞ்சம் கிடச்சிது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஷூட் கிளம்புறதுக்கு 3 நாள் முன்னாடி ஒரு யானை வந்து ஒரு 2 பேரை மிதிச்சு அங்கே கொண்டுருச்சு. அது வந்து லூஸில் வேறு சுற்றிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் ஷூட்டிங் கிளம்பி போய் ஒரு முதல் 3 நாள் எங்களால் ஷூட் பண்ண முடியல. அந்த ரேஞ்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பர்மிஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரூ போகிறீங்க, உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு. ஒரு 3 நாளுக்கு அப்புறமா அவங்க வந்து நாங்கள் அங்கே தங்கி இருக்கிறத பார்த்துட்டு சரி நாங்கள் சொல்கிற இடத்துல மட்டும் ஷூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்துறாங்க. கூடவே வேறு வந்தாங்க. அவங்களுக்கு இந்த தருணத்தில் பெரிய நன்றி சொல்லிக்கணும்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், எங்கள் கூட கொஞ்சம் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு பாதுகாப்பாகவே தான் இருந்தாங்க. அவங்க இருந்து இந்த எல்லைக்கு மேலே போகாதீங்க, சில பாலம் இருக்கும், பாலத்துக்கே ஷூட் பண்ணுவோம், இந்த எல்லைக்கு மேலே போகாதீங்க, இதுக்கு மேலே போனீங்கன்னா இந்த நேரத்தில் சென்னாய் வந்து தண்ணி குடிக்கும், உங்களை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்வாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எல்லைக்குள்ளே ஷூட் பண்ணிக்காங்க, ஏன்னா அதுக்கு மேலே யானைகள் நடமாடுது, உங்களோட பாதுகாப்பும் சரி, நீங்கள் ஷூட்டிங் வரலாம் யானைகளுக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, ஏன்னா ரிசர்வ் ஏரியா இல்லையா, அதுக்கு மேலே ரிசர்வ். ஸோ நாங்கள் சில மலை கிராமங்களுக்கு பக்கத்தில் மலை கிராமங்களுக்கு ஆக்சஸ் இருக்க இடங்களில் மட்டும் தான் நாங்கள் ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி டெரெயினில் போயிட்டு இருக்கும்போது இப்போ நாங்கள் ரிக்ரியேட் பண்ண காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ராப்பர் சீன்ஸ்க்காக கிடையாது. ஒரு ஓப்பனிங் மிடில் எண்ட் இருக்க சீன்ஸ் கிடையாது. எல்லாமே வீரப்பன் ஒரு கதை சொல்கிறாரு, அந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணுற விஷுவல்ஸ் தான் நாங்கள் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு மாண்டாஜ் தன்மைக்குள்ளே வந்துடுது எல்லா சீக்வன்ஸுமே இல்லையா. ஸோ ஆனால் ஒரு நாளைக்கு இப்போ ப்ராப்பர் சினிமா ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 சீன் 3 சீன் எடுப்பாங்க. சில லக்ஸுரி இருக்கிற ப்ரொடக்ஷனில் ஒரு சீன் தான் எடுப்பாங்க ஒரு நாளைக்கு. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 8 மாண்டாஜ் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 8 மாண்டாஜ் சீக்வன்ஸ்லையுமே கேரக்டர்ஸ் மாறும், வீரப்பனோட காஸ்டியூம் மாற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா ஒரு சீனில் வந்து அவர் வந்து அந்த ஃபாரஸ்ட் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, ஒரு சீனில் வந்து நார்மல் லுங்கி பனியனில் இருக்கணும், அந்த மாதிரியான வேரியேஷன்லாம் வேறு இருக்குது. ஸோ எனக்கு டைம் ரொம்ப குரூஷியல். இதில் வீரப்பன் முகத்தை வேற காட்டக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப குறியாக இருந்தோம். என்னென்னா நிஜமான வீரப்பனே ஃபுட்டேஜில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போது நாங்கள் கட் பண்ணி நடிக்கிற வீரப்பன் ஒருத்தரை காட்டுறோன்னா டக்குன்னு நீங்கள் கதையிலேருந்து வெளில வந்துடுவீங்க. ஸோ வீரப்பன் முகத்தை காட்டவே கூடாதுங்கிற இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் எங்களுக்கு வரும்போது நாங்கள் பேக் ஷாட்லேயே வேறு காட்ட முடியாது, வேறு ஆங்கிளும் போய் ஆகணும், ஆனால் வீரப்பன் முகமும் தெரியக்கூடாதுன்ற மாதிரியான சேலஞ்சஸ்லாமும் இருக்குது. ஸோ டைம் ஆல்சோ இஸ் பிளேயிங் கீ ரோல். ஸோ முகம் காட்ட முடியாதுன்னும் போது முக்கியமான ஷார்ட்ஸ்லாம் நான் எய்தர் சன்ரைஸ் இல்லை சன்செட்டில் தான் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் சில்வெட்ஸ் கிடைக்கும். நான் மிட் நூனில் போய்ட்டு எனக்கு சில்வெட்ஸே கிடைக்காது இல்லையா. ப்ளஸ் நாங்கள் பெரிய லைட்டிங் எக்யூப்மெண்ட்டும் தூக்கிட்டு போக முடியாது, ஏன்னா காட்டுக்குள்ளே போகிறது ஒன்று, ஒரு சீனும் நான் ஸ்டேஜ் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. கேமரா டீமுக்கு என்னால் டைம் கொடுக்க முடியல, ஏன்னா டக்குன்னு நாங்கள் ஷூட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர்லாம் இருந்ததுனால முதல்ல நானும் கேமராமேனும் எடுத்த முடிவு வந்து ஹேண்டில்டாக போயிடலாம். சில இடத்துல ஸ்டெடிக்காமல் போகலாம், நிறைய இடத்துல ஹேண்டில்டாக போயிடலான்னு. ஹேண்டில்டாக போகிறதுல என்ன சம்பவம்னா நாங்கள் ஷூட் பண்ணது எல்லாமே ரெட் கேமரா, எதுவுமே வந்து இந்த கேமரா இல்லை, டிஎஸ்எல்ஆர் கிடையாது, ப்ராப்பர் சினிமா கேமரா. ஸோ அதோட லென்சஸ், அந்த அல்ட்ரா பிரைம் லென்சஸ்க்குன்னு ஒரு வெயிட் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாட்டிட்டு ரிக் இப்படி பிடிச்சிட்டு தான் நடப்பார் அவர். ஃபிலிம் லாங்குவேஜாக இன்னொன்று நாங்கள் முடிவு பண்ணது என்னன்னா, இது எந்த வகையிலும் சினிமா தனமாக தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் நாங்கள் அந்த கியரை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து கேஜிஎஃபாவோ இல்லை புஷ்பாவோ ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ்லையும் அது இருக்கக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் கிராஃப்டாக எடுத்த முடிவு என்னென்னா, வீரப்பன் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் வீரப்பன் கூடவே இன்னும் ஒரு ஜேர்னலிஸ்ட் இதை எடுத்தால் எப்படி இருக்கும். ஸோ இதை மல்டிப்புளாக கட் பண்ணால் இது நாங்கள் ஸ்டேஜ் பண்ணி எடுக்கிறோம் தெரியும். ஸோ இது ரொம்ப ஈஸி. எனக்கு வந்து வீரப்பன் வந்து 5th எபிசோடில் வந்து ராஜுன்னு ஒருத்தரை போய் கொலை பண்ணுவார், பால்கார் ராஜுன்னு ஒருத்தர் கொலை பண்ணுவார். வீட்டுக்குள்ளே போய் அவரை இழுத்து போட்டு மீதி பேர்லாம் துரத்திட்டு அவரை மிதிச்சுட்டு சுடணும். இதை வந்து நம்ம ஸ்லோ மோஷனில் வீரப்பனுடைய பட்டார்னு அந்த கேட்டை திறந்து உள்ளே வரதோட லோ ஆங்கிள் வைக்கலாம். அப்புறம் அவரோட சஜஸ்டிவாக வந்து இவரை மிரட்டுறது, இவரோட எக்ஸ்பிரஷன், அவரோட எக்ஸ்பிரஷன் அதை பில்டப் பண்ண முடியும். ஆனால் எந்த சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே முடிஞ்ச அளவுக்கு அது ஒரே ஷார்ட்டாக இருக்கிறதுக்கோ இல்லை 2 ஷார்ட் மினிமம் அவ்வளோதான் இருக்கும். அந்த டெசிஷன் எடுத்ததுனாலுமே ஹேண்டில்டாக போகிறதுன்னு முடிவு பண்ணதுனால நான் அவர்கிட்ட ஒன்று சொல்லிட்டேன்,
நான் ஸ்டேஜ் பண்ணி இப்படி தான் நடக்க போகுதுன்னு அந்த கோரியோகிராஃபி என்னன்னு காட்டிடுவேன். இதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு கேமராவில் எந்த ஈவெண்ட்டை கேப்சர் பண்ணணுமோ நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் வீரப்பன் அவரை சுடுறது கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா அந்த இடத்துல இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு என்ன நடக்கும் தெரியாதுல்ல. உண்மையிலே ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தாருன்னா இப்போ வீரப்பன் என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. வருவார், அடிப்பார், இப்போ சுட போறாரா சுட மாட்டாரா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியே நீங்கள் கேமரா மூவ்ஸை வச்சுக்கோங்கன்னு சொன்னதுனால அவருக்கு வந்து வேறு வழி இல்லாமல் அந்த ஷோல்டர்லேயே அந்த கேமரா பேன் பண்ணுறதா இருக்கட்டும், டில்ட் அப் பண்ணுறதா இருக்கட்டும். திடீர்னு நான் ஒரு ஷாட் வந்து ரூஃப் மேலே வேணும்னு கேட்பேன். டக்குன்னு பார்த்தா அந்த ரூஃப் மேலே உட்காந்துருவார் போய் உட்காந்துட்டு அந்த ஒரு ஷாட் எடுப்போம். திடீர்னு மரத்துக்கு மேலே வந்து 2-3 ஷாட் தேவைப்படும். நான் ஸ்டேஜ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மரத்து மேலே அவர் ரெடி ஆகிடுவார். ப்ரோ நான் ரெடி, நீங்கள் நம்ம டேக் போகலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப ஃபிசிக்கலி ஸ்ட்ரெனுவஸான விஷயம். அதில் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அதோட லைட்டிங்காக இருக்கட்டும் அமைஞ்சது வந்து அவரோட ஒர்க் வந்து ரொம்ப பெரிய ஒர்க். சார் இப்போ ஃபர்ஸ்ட் சீசன்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். செகண்ட் சீசன்ல நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? நிறைய விஷயம் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன விஷயம் எதிர்பார்க்க போறீங்கன்னு இப்போ நான் ரிவீலே பண்ண முடியாது. பட் வீரப்பன் அவர்களுடைய கதை எதை நோக்கி போகுதுங்கிறது வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து ஆடியன்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஏன்னா வீரப்பன் கதையை வந்து ரொம்ப சில விஷயங்கள் தான் மறைக்கப்படுதே தவிர ஓவராலாக அதோட ஆர்க்கா எங்கே அதுக்கப்புறம் அவர் பண்ண கடத்தல்களாக இருக்கட்டும், அவர் எப்படி இறந்தாருங்கிற மாதிரி சம்பவங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே என்ன நடந்ததுங்கிறது ஓரளவுக்கு மற்ற சீரீஸ் பார்த்ததுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை இதெல்லாம் நாங்கள் சீசன் 2ல் தொட போகிறோங்கிறது இப்போவே நீங்கள் யூகிச்சிட்டு இருப்பீங்க. அதை நான் விரிவாக சொல்ல வேண்டாம். ஆனால் நக்கீரனோட டீமோட ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த ரிசர்ச் தான். களத்தில் என்ன நடந்ததுங்கிறது போய் இறங்கி டு த ரூட் அதை ரிசர்ச் பண்ணி அதோட உண்மைத்தன்மையை ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய உண்மைத்தன்மைகளை வெளிக்கொண்டு வரும் சீசன் 2ங்கிறது நான் சொல்லிக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்கள் டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.